சமீப காலங்கள்ல லிக்விட் நைட்ரஜனை உணவோடு கலந்து பரிமாறுறது பிரபலமாயிட்டே இருக்கு. இதை சாப்பிடும்போது வாய் மூக்குல இருந்து புகையா வரதுனால பல பேர் ஆசையா சாப்பிடுறாங்க. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. நம்ம பூமியுடைய வளிமண்டலத்தில் உள்ள காற்றில் 78% நைட்ரஜன் தான் இருக்கு. நாம சராசரியா சுவாசிக்கும் போது காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் உள்ள இழுக்கிறோம். நம்ம ஆக்சிஜனை மட்டும் பயன்படுத்திட்டு மீதியை வெளியில விட்டுறோம். ஆனா இப்பெல்லாம் பிரச்சனை வராம லிக்விட் நைட்ரஜனை சாப்பாட்டுல ஊத்தி சாப்பிடும்போது மட்டும் ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த நைட்ரஜன் ஆனது சாதாரண வெப்பநிலையில காற்றாகத்தான் இருக்கும். இது திரவமா மாறணும்னா -200 டிகிரி செல்சியஸுக்கு குளிர வைக்கப்படணும். இது நினைச்சு பார்க்கவே மிரள வைக்கிற அளவுக்கு குளிரானது. இதுல போடுற எந்த பொருளையும் பயங்கரமா உறைய வைக்கும். இத சரியா கையாளாத நேரத்துல உணவோடு சேர்த்து திரவ நைட்ரஜனும் திரவ வடிவில் உள்ள போயிருச்சுன்னா நுரையீரல், சுவாச பாதை அப்படின்னு அது கடந்து போற எல்லாத்தையும் சேதப்படுத்தி சொர்க்கலோகத்துக்கு கூட்டு போயிடும். அதிர்ஷ்டவசமா இந்த வீடியோவில் வந்த பையன் உயிரோட நல்லா தான் இருக்கான்.